திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருந்த பொருளை வந்து ஒரு கேள்வியாக நேயர்கள்ட்ட முன் வச்சிருந்தோம். இந்தியாவில் தயாரியுங்கள், மோடியின் திட்டம் தொலைநோக்கானது, வழக்கமானது, பலனளிக்காது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸோட அந்த முடிவுகள் வந்திருக்குது. தொலைநோக்கானது அப்படின்னு 67 விழுக்காடு நேயர்களும், வழக்கமானதுன்னு 22 விழுக்காடு நேயர்களும், பலனளிக்காதுன்னு 11 விழுக்காடு நேயர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு பாதுகாப்பான தொழில் சூழலுக்கு சமூக அமைதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒரு புரிதல். அந்த சமூக அமைதிக்கு இன்றைய சூழல்ல பாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? அது இருக்கலாம். அதாவது இப்போ இண்டஸ்ட்ரிக்கு தொழில் அமைப்புகாரர்களுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு நிலவரம் வேணும். அந்த அமைதியான ஒரு ஃபேக்டரியில ஏதாவது ஒரு தகராறு நடந்ததுன்னா, அதுல யாராவது ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கன்னா, அதுல ஒரு 140 பேரை டிஸ்மிஸ் பண்ணி 2 வருடங்களாக சிறையில வைக்கிறத விட என்ன பெரிய பாதுகாப்பு தொழிலுக்கு இருந்துட முடியும்? அது ஏற்கனவே இருக்கா? ஏற்கனவே மாருதி சுசுகில இருக்கா? அது இல்ல, அந்த கோணத்துல பார்க்க கூடாது. கிளைமேட் ஆஃப் குரோத்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 2 நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் இருக்கு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கி அதே மாதிரி சயின்டிபிக் பாடி 40 CSIR லேபில் பண்ணல. ஏன் பண்ணலன்னா அங்க ஃபவுண்டர்ஸ் வந்து ஒரு கிளைமேட் ஒர்க்கிங் கிளைமேட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் கிளைமேட் ஆஃப் குரோத். அது வந்து செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு என்ன பிரச்சனை நீங்க இப்ப சொன்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்க 3 பேரும் பேச முடியுமாங்கிறதே எனக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. அவர் சுந்தரராஜனை பக்கத்துல வச்சுட்டு நீங்க அட்டாமிக் சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே நாங்க பேச முடியாது. சிறப்பா செயல்படுறது அது வேற. அது ஜஸ்ட் ஆன்சர் யுவர் क्वेश्चन. இதுல வந்து இப்ப என்னன்னா, இந்த மோடி வந்து மேக் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காரு. சொன்ன போது என்ன பண்ணிருக்காருன்னா, நாட்டுக்கு ஒரு வழிகாட்டி இருக்காரு, ஒரு மார்க்கம் பண்ணிருக்காரு. அது கட்டாயம் நிறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகள்லாம் களைய வேண்டியது மோடியோட கடமை, அரசாங்கத்தோட கடமை, மக்களோட கடமை. அது ரொம்ப முக்கியம். மக்களோட கடமையும் முக்கியம். அந்த இதுக்கு வரும்போது முக்கியமா அவர் செய்ய வேண்டியது, ஞானி சார் சொல்ற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணணும். அது அவரே சொல்லியிருக்காரு. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் பண்ணாதான் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணா நேட்டிவ் டெக்னாலஜி வெளியில வரும். வெளிநாட்டு உதவி எல்லாம் வேண்டாம். அது ரொம்ப ரைட்டு. அதே சமயம் வந்து இன்னைக்கு இருக்கிற நம்மளோட ஒரு விஞ்ஞான ரீதியில நம்மளோட தரத்துல பாத்தீங்கன்னா, வெளிநாட்டோட உதவி இல்லாம தமிழ்நாடு இந்தியாவில பெரிய தொழிற்சாலை அமைக்க முடியாது. ஏன்னா நமக்கு டெக்னாலஜி நம்ம அவ்வளவு பேக்வேர்டு. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு சிப்பர் பிளான்ட் சிப்பர் போடுறதுன்னா அந்த சிப்பர் பண்றதுக்கு தாய்வான்ல நானே வெக்கமா இருந்தது எனக்கு. தாய்வான்ல போய் நானே சிப்பர் டெக்னாலஜி வாங்கிட்டு வந்தேன். என்னையா இது கூட நம்மளால பண்ண முடியலன்னா கோவம் வரும் ஞானிக்கு. பட் அவரை பண்ண சொல்லுங்க. சிப்பர் அவரால் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா அந்த தொழில்நுட்பம் வளர்த்துக்கல. அதுலதான் மோடி சொல்றாரு, தொழில்நுட்பம் வளர்க்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வெளிநாடுகளை திட்டிட்டே இருக்காம அதுக்குள்ள தகுதியா நம்ம மாத்தி விட்டோம்னா பிரச்சனை வராது. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அல்லது இந்த வாரத்துல ஏழைகள் வந்து அரசை சார்ந்து இருந்தா அவங்க சுயச்சார்போட இருக்க முடியாது, தற்சார்போட இருக்க முடியாது. அதனால அரசின் திட்டங்கள் வந்து ஏழையை சுயச்சார்போட இருக்கிறபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தாரு. ஒரு நாடு இன்னொரு நாட்டை சேர்ந்திருந்தா அல்லது அவர்களுடைய முதலீட்டை நம்பி இருந்தா தற்சார்போட இருக்க முடியுமா? அவருடைய தியரி இதில் அப்ளை பண்ணி பார்த்தா பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏழைகள் ஒரு ரெகுலர் வெல்ஃபேர் பேமெண்ட்ல இருக்கிறத விட ஒரு திறனை கற்றுக்கொண்டு வேலையை பார்த்தாங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் அதிகம் அப்படிங்கறது அங்க பாயிண்ட். நீங்க இன்னொரு நாட்டை சார்ந்து இருக்கிறதுனா என்ன? முன்ன வந்து ஒண்ணும் இல்லாம கோதுமை கொடுங்க நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாடாவா நம்ம இன்றைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம உன்னிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறேன். ஒரு நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கும் பொழுதும் இல்ல அதுலதான் அந்த நீங்க வந்து புதிய தொழில்நுட்பத்தோடு வரக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு மட்டும் இல்ல. இந்தியா பிற நாடுகளில் எனக்கு தெரிந்து இந்தியாவின் பல முக்கியமான கம்பெனிகள் இன்றைக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சிறு கம்பெனிகளை எல்லாம் விலைக்கு வாங்குது. அதை வாங்கும் பொழுது இப்ப டாடா வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவரை வாங்கும் பொழுது ஏகப்பட்ட டெக்னாலஜி அதன் மூலமாக பெறுகிறது. சின்ன கம்பெனி ஒண்ணு ஜெர்மனியில ஹீரோ மோட்டார்ஸ்ல இருந்து வாங்கியிருக்காங்க, ஹீரோ சைக்கிள்ஸ்ல இருந்து. அதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம் மிகப்பெரியது. சோ முதலீடுகள் 2 பக்கம் போகும்பொழுதும் உங்களுக்கு தொழில்நுட்பம் வருது. நீங்க வந்து வெறும கையேந்தி எனக்கு வந்து சாப்பாடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த சார்பும் இந்த சார்பும் வேற.
இப்ப நம்ம வந்து போய் எப்படிலாம் வெளிநாட்டுல ஒருவர் போய் படித்துக்கொண்டு இந்தியாவுக்கு திரும்பி வரும்பொழுது அவர் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு வைக்கிறார். இந்தியர் ஒருவர் வெளிநாட்டுல போய் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துல, ஒரு உற்பத்தி நிறுவனத்துல வேலை பார்க்கும் பொழுது ஒரு மிக அதிகமான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு திருப்பி இந்தியாவுக்கு வருகிறார். அது போன்ற ஒன்று தான் நம்ம இப்ப பேசுறது. அது போன்ற ஒன்றுதான் இங்க அடிப்படையான வேற கேள்விக்கு தான் போனோம். வெங்கட்ராமன் சார் சொன்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி விஷயத்தை நான் ஆதரிக்கிறேன். எனக்கு எந்த கருத்து மாறுபாடும் எனக்கு அதுல கிடையாது. என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறதே நம்ம முழுக்க ஆதரிக்கிறோம். அதுக்கு எதிராக மது போன்ற பிரச்சனைகள் இருப்பதை பத்தி கடுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையில ஸ்கில் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் வரும்போது அதெல்லாம் நமக்குள்ள ஒரே மாதிரியான பார்வை இருக்கலாம். ஆனால் இந்த அடிப்படையில இங்க தொழில்நுட்பம் இல்ல, இங்க அதுக்கான அறிவு இல்ல, அங்க எங்க இருந்தோ ஒரு கொலாபரேஷன் மூலமா தான் இதை பெற வேண்டி இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை வருது இல்ல. அது என்னுடைய கேள்வியே, நீங்க வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அடிப்படை பிரச்சனை பார்க்கணும். ஏன் நம்மோட இங்க படிக்கிற மாணவர்கள் இங்க படிச்சு இங்க உயர்கல்வி பெற்று அவங்க தான் இவர் சிறப்பா வந்திருக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஸ்பேஸ்லயும் ஆகட்டும் அல்லது அட்டாமிக்லயும் ஆகட்டும் அல்லது தன்னிறைவெல்லாம் அடைஞ்சு இங்க அச்சீவ் பண்ணவங்க பூரா இங்க இருந்து வந்து படிச்சு இங்க இருந்து வந்து அச்சீவ் பண்ணவங்க தானே. அப்ப மீதி துறைகள் மீதி தொழில்கள் எல்லாம் இதே மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாம உங்க கல்வி அமைப்புல என்ன கோளாறு இருக்கு? அடிப்படையில இருந்து முழுக்க ஆதாரமான கல்வி அமைப்புல நீங்க மாற்றங்கள் பண்ணாம நீங்க எப்படி வந்து செல்வ எக்யூப்ட் ஆக போறீங்க? தொடர்ந்து இங்க எதுவும் பண்ண மாட்டோம், மேல மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடும். இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து செமி லிட்டரேட்டா செமி ஸ்கில்டா அவங்களுக்கான லேபரா மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு சரியான அணுகுமுறையா இருக்க முடியும்? ஆனா இப்ப இருக்கிற அணுகுமுறை அந்த அணுகுமுறை தான். கல்வி அமைப்பை மாற்ற வேண்டும்ங்கிறது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுல நான் வந்து ஞானியோட எந்த விதத்திலையும் கருத்து மாற போறதில்லை. ஆனால் இன்றைக்கு கல்வி அமைப்புங்கிறது மாநிலத்துக்கும் மத்திக்குமாக ஒரு குழப்பமான இடைநிலையில மாட்டிட்டு இருக்கு. இப்போ ஒரு கோல் ஓரியன்டா நீங்க வந்து ISRO எப்படி பண்றாங்க, அட்டாமிக் பத்தி நான் பேசவே இல்லை நண்பர்களுக்காக. ஆனா நீங்க ISRO எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி ஃபோக்கஸ், அதுக்கு வந்து ரொம்ப ஒரு கிளியரான ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. வெளியில இருந்து யார்கிட்ட இருந்து சுயச்சார்பை தாண்டி வேற எதையும் பண்ண முடியாத மாதிரியான ஒரு தடை இருந்தது. நமக்கு தேவை என்னங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது. அதனால எல்லாத்தையும் உடைத்து கொண்டு போக முடிந்தது. அதே மாதிரியான ஒரு கோலும் போக்கஸும் இவர் சொன்ன மாதிரியாக அந்த DNA அந்த மாதிரியான ஒரு போக்கஸோட நம்ம செய்திருந்தோம்னா கட்டாயமாக இன்றைக்கு செய்திருக்க முடியும். இப்ப திரும்ப எல்லாவற்றையுமே இங்க ஒழிக்கிறதுல இல்ல, கட்டாயமாக நீங்க அதெல்லாம் அதுக்கான மெஷின்கள் எல்லாமே இன்றைக்கு இருக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். வெங்கட்ராமன், முதலீட்டுக்கு உகந்த இடம் இந்தியா இல்லை அப்படின்னு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு சொன்ன காட்சியையும் நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். இப்பவும் அதுக்கப்புறம் வந்த தீர்ப்புகளும் இன்னும் அதே போன்ற ஒரு உணர்வை சில நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதோட அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பாட்டில் நெக்ஸையும் அரசு கிளியர் பண்ணி ஒரு முதலீட்டுக்கு உகந்த சூழல்னு தொழில் நிறுவனங்கள் நினைக்கக்கூடியதை உருவாக்கி கொடுத்துட முடியும் அப்படின்னு நீங்க உறுதியாக நம்புறீங்களா? நம்புறேன். அதுக்கு செய்ய வேண்டிய இந்த தொழில், நான் வந்து போன வாரம் கூட ஒரு சவுதி அரேபியாலேருந்து நம்ம நாட்டுக்கு முதலீடு பண்ணணும்னு வந்தாரு. நான் தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அவருக்கு என்ன பயம்னா, சார் உங்க ஊர்ல வந்தீங்கன்னா ஃபேக்டரிக்கு திடீர்னு லோக்கல் பாலிட்டிஷியன்லாம் வந்து பணம் கேட்பாங்க. அப்படியே கேட்டார், பணம் கேட்பாங்களாமே, இப்ப பணம் கொடுக்காட்டா அடிப்பாங்களாமே. திஸ் இஸ் த ஃபியர். அதுல வந்து நல்ல சூழ்நிலையை உண்டாக்கணும். முதல்ல லா அண்ட் ஆர்டர் கொண்டு வரணும். இந்த பாலிட்டிஷியன்ஸை அந்த இன்டர்ஃபியர் பண்ற அவங்க அடக்கி வைக்கணும். இன்னைக்கு வந்து பாலிட்டிஷியன் பாத்தீங்கன்னா இங்க நல்ல வேலை ஒரு அரசுவாதி இல்ல, தைரியமா சொல்லலாம். மக்கள் இதுல வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு வன்முறையில் இடப்படைய ஒரு ஆளுகள், பெரிய சிந்தனை ஆளுகள் பார்த்து இம்ப்ரெஷனே இல்லை. நானே இருந்திருக்கேன் ஃபேக்டரியில. ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கேன், திடீர்னு ஒருத்தர் வந்து சார் அம்பேத்கருக்காக எனக்கு 500 ரூபாய் வேஷ்டி கொடுங்க சார். நான் கொடுக்க முடியாதுன்னு போலீஸ் சொல்வேன்னு சொன்னேன். நானே போலீஸ் டயல் பண்ண, எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேணும் சார், வேற வழியே இல்லை. கடைசியில சண்டை போட்டு இது பண்ணி எங்கிட்ட 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. அவரெல்லாம் வந்து ஒரு அரசியல் காட்சி. அந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றணும். அதை மாற்றினாலே பிரச்சனை சரியா. அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்தி வைக்கணும், அதான் முக்கியம். அதை இந்த அரசு செய்திடும் அப்படின்னு நம்புறீங்க? கட்டாயம் செய்வாங்க. ஏன்னா அவருக்கு இந்த பிரச்சனை தெரியும். சுந்தர், இல்ல மேக் இன் இந்தியாவோட மேக்கிங் ஆஃப் இந்தியா தான் தேவைன்னு நினைக்கிறேன். இன்னும் 60 கோடி பேருக்கு பொது சுகாதாரம் போய் சேரல, 70 கோடி பேருக்கு குடிக்கிற நீர் போய் சேரல, 30 கோடி மக்கள் இன்னும் கல்வி அறிவு பெறாத மக்களா இருக்காங்க, இன்னும் மின்சாரம் போய் சேரல. மாதிரி பல மேக்கிங் ஆஃப் இந்தியா தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். மேக் இன் இந்தியா நடக்க முடியாது, இல்ல நிச்சயமா முடியாது. ஏன்னா வளங்கள் வந்து குறைய இன்னும் வந்து அதோட கேப் வந்து ஜாஸ்தியா தான். இன்னைக்கு இவங்க சொல்றது எல்லாமே அந்த கேப் பெருசாக்கான ஒரு விஷயங்கள் தான் நிச்சயமாக செய்ய முடியும்.
பொருளாதார வளர்ச்சி இருந்தால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும். பொருளாதார உங்களுக்கு யாரோ ஒருவர் வந்து உங்க வீட்டுல டாய்லெட் கட்டி கொடுக்கணுங்கிற போல அபத்தம் எதுவும் கிடையாது. நீ உங்க வீட்டுக்கு டாய்லெட் கட்டிக்கயா? யாரோ வந்து கட்டி கொடுக்க இல்ல, அந்த கட்டுவதற்கான வாய்ப்பு வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தரணும். அது வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் சம்பாதிச்சு நல்ல பணம் வச்சிருக்கக்கூடிய பலருமே அதை செய்யல. அவர்களுக்கு அடிப்படை இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கறதே தெரியல. இதெல்லாம் மாறணும். இந்த அரசியல்வாதிகள் வந்து அயோக்கியத்தனமா நடந்துகிட்டு ஊழல் பண்றதை பத்தி வெங்கட்ராமன் சொன்னாரு. அது ஒரு 500 ரூபாய் வந்து ஏதோ ஒரு கட்சி பேர்ல சொல்றாரு. அடிப்படையில எடியூரப்பாவும் கோல் பிளாக்கும் இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவு, அது ஒரு தனி ரிப்பப்ளிக் நடக்குதுன்னு சொன்னது எந்த அரசியல் கட்சி? அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ வருதுன்னு இன்னைக்கு மோடி கூட வருத்தத்தோட சொல்றாரு. சிபிஐ வராத ஒரு பாதுகாப்பு நிலைமையை தொழிலதிபர்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும் நம்பிக்கைன்னு சொல்றாரு இன்னைக்கு. அப்படி சொல்லும்போது சிபிஐ ஏன் வருது? அரசாங்கத்தையோ அரசியல்வாதிகளையோ ஊழல் அவரோடு சேர்ந்து ஈடுபடுறது யாரு? தனியார் முதலாளிகள் தானே. இவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்று சேர்ந்து லஞ்சம் ஊழலும் செய்யாவிட்டால் 2G நடந்திருக்குமா? அப்ப இதெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை தன் கட்சியில வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு பிரதமரா இருந்து கொண்டு மேக் இன் இந்தியா சொல்றாருன்னா இதெல்லாம் அவர் மட்டும் மாற்றிடுவார் எப்படி நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற, இருக்கிற அரைகுறை வாழ்வையும் சிதைக்காத, ஏராளமான புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வர்ற, இந்திய மக்களோட வாழ்வாதாரங்களை பெருக்கிற உலகத்தின் முக்கியமான உற்பத்தி மையமாக இந்தியா மாறுறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதை உறுதி செய்யற பொறுப்பு இனிமே மோடி அரசுக்கு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவிதமான எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.